بسم الله الرحمن الرحيم والذين يجتنبون كبائر الإثم والفواحش وإذا ما غضبوا هم يغفرون صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹுடைய கிருபையில் இன்றைய தினம் 24வது ஜுஸு ஓதப்பட்டது. அல்லாஹுடைய கிருபையில் நாம் ஒவ்வொரு நாளும் குர்ஆனிலிருந்து அன்று ஓதப்பட்ட ஜுஸுவிலிருந்து ஏதாவது ஒரு சில வசனங்கள், ஒரு சில ஆயத்துகளுடைய சுருக்கமான விளக்கத்தை தான் பார்க்குறோம். எல்லா ஆயத்துகளும் ஓதப்படுறது இல்லை. நம்ம சொல்கிறது 100 ஆயத்து ஓதுறோன்னு சொன்னால் அதில் ஒரு 5-6 ஆயத்தை பற்றி தான் பேசுகிறோம். 95 ஆயத்துகள் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறான். அதனால் நம்ம ஒவ்வொரு தடவை மஜ்லிஸில் உட்காரும் போதும் நீயத்தை சரி செஞ்சுட்டு உட்காரணும். யா அல்லாஹ், நீ எங்கிட்டேருந்து என்ன விரும்புகிறாயோ அந்த எல்லா நலவான விஷயங்களையும் எங்களுக்கு பாக்கியத்தை கொடு. நீ விரும்பின முறையில் அமல் செய்கிறதுக்கு தௌஃபீக் செய் என்பதாக நம்ம அல்லாட்ட துவா செஞ்சுட்டு உட்காரணும். நம்மளை கொண்டு உம்மத்துக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் பிரயோஜனம் உண்டாகும். அல்லாஹுடைய வசனங்களை சஹாபாக்கள் கேட்டாங்க. எப்படியோ கடந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க? அவங்க மேலே ஆட்சி செய்கிறதுக்கு கூட யாருமே தயாராக இல்லை. ஈமானை ஏற்க முன்னாடி, இஸ்லாமை கபூல் செய்ய முன்னாடி சஹாபாக்கள் எந்த நிலைமையில் இருந்தாங்க? அந்த மக்காவை பிடிக்கணும், அதை ஆட்சி செய்யணும்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்த வல்லரசுகள் கூட ஆசைப்படலை. ஏன்னா அவ்வளவு மிருகத்தனமான வாழ்க்கையை அரபுகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த குர்ஆன் இவங்களை எப்படி மாற்றினுச்சு? முழு உலகத்துக்கு ஆட்சி செய்ய தகுதியானவங்களாக மாற்றினுச்சு. முழு உலகத்தை அவங்க காலடியில் கொண்டு போட்டுச்சு. எது? குர்ஆனுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கிட்டாங்க. குர்ஆனில் சொல்லப்பட்ட தன்மைகளை சஹாபாக்கள் தங்களுடையதாக ஆக்கிக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா உலகத்தை காலடியில் கொண்டு போட்டான். எல்லாராலையும் முடியாது. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அல்லாஹ் அந்த சலாஹியத்தை, அந்த திறமையை கொடுத்துருக்குறான். நாம் குர்ஆனுடைய நெருங்கிய தொடர்பு உண்டாக்கி கொள்ளணும், அவ்வளோதான். குர்ஆனை நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அல்லாஹ் என்னட்டேருந்து என்ன விரும்புகிறான், நான் எப்படி ஆனாக்கா நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையலாம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு ஓதப்பட்ட சூராவில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுவான். ஒமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில ஸாலிஹா வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களே, இதை விட சிறந்த பேச்சை பேசுபவர்கள் யார் இருக்கிறார்கள்? இதை விட சிறந்த பேச்சை பேசுபவர்கள் யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ் தஆலா பேச வச்சிருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். மனிதனை படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? பேச்சும் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். பேச்சாற்றலை கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் விரும்புகிறான், அடியான் இந்த பேச்சின் மூலமாக அல்லாஹ்வை அறிமுகம் செய்ய வேண்டும். இந்த பூமியில் இந்த பேசும் திறனை கொடுத்த அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் செய்யணும் இந்த துனியாவில். அதுதான் அல்லாஹ் இந்த வார்த்தையை வேறு எங்கேயுமே வேறு எந்த அமலுக்கும் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தலை. ஒமன் அஹ்சனு கௌலா, இவரை விட சிறந்த பேச்சை பேசுபவர் யார் இருக்கிறார்கள்? யாரை விட? மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக பேசுகிறார்களே. அல்லாஹ்க்கு அவ்வளோ பிரியமான விஷயம். இதை விட சிறந்த பேச்சு என்ன இருக்குதுன்னு அல்லாஹ் கேட்குறான். பாங்கின் மூலமாக மக்கள் அல்லாஹ் பக்கம் அழைக்கிறாங்க. அவங்களையும் இது எடுக்கும். முஅத்தின்கள், பாங்கு சொல்லக்கூடியவங்க. ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகின் பக்கம் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குற அந்த முஅத்தின்களையும் எடுக்கும். அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்கிறாங்க போர்க்களத்தில் நின்று, அந்த முஜாஹிதீன்களையும் எடுக்கும் இது. அல்லது பயான் செய்கிறாங்க, அல்லது தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு உபதேசம் செய்கிறாங்க, அல்லது அல்லாஹுடைய பாதையில் புறப்பட்டு அல்லாஹுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த உம்மத்தினை நிலைநாட்டணும்னு சொல்லி பாடுபடுறாங்க. எந்த வகையிலெல்லாம் அல்லாஹ் பக்கம் மக்கள் அழைக்கப்படுதோ அது எல்லாத்தையுமே இது எடுக்கொண்டு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க.
எல்லா உழைப்பையும் இந்த ஆயத்தை எடுக்கும். தீனுக்காக செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் அல்லாஹ் சிலாகிச்சு சொல்கிறான். வெறும் முயற்சி மட்டும் இல்லை, அமிலா சாலிஹா, வெறும் அல்லாஹ் பக்கம் கூப்பிடுறது மட்டும் இல்லை, அமலும் செய்கிறாங்க. தானும் அமல் செய்து கொண்டு அல்லாஹுடைய கட்டளையின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறார்கள். எப்படி நபிமார்கள் சஹாபாக்கள் இருந்தாங்க. அமல் செய்யணும். அல்லாஹ் பற்றி சொல்லிட்டு இவர் அல்லாஹ்வை நம்பலை, அல்லாஹ்வுடைய கட்டளை இவர் சொல்கிறார், இவர் வாழ்க்கையில் அமல் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். மிஅராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சு பல காட்சிகள். சொர்க்கத்தின் காட்சிகளையும் பார்த்தாங்க, நரகத்தின் காட்சிகளையும் பார்த்தாங்க. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஜிப்ரீலே இது என்ன கொடூரமான நிலை, ஒரு பெருங்கூட்டம் கத்திரிக்கோள்களால் உதடுகள் நறுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. அப்போது கேட்குறாங்க, இது யார்? சொல்லப்பட்டுச்சு, இவங்க தான் மக்களுக்கு அல்லாஹ் பற்றி சொல்லி இவங்க அமல் செய்யாதவங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த கூட்டத்தை விட்டும் சொல்லக்கூடியதை செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக. செயல்படுத்தணும். அமில சாலிஹா. அல்லாஹ் தஆலா யூதர்களை பார்த்து கேட்பான் சூரா பக்கராவில், நீங்கள் மக்களுக்கு அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர் வ தன்ஸௌன அன்ஃபுஸகும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன், மக்களுக்கு நன்மையை ஏவுறீங்க, ஆனால் உங்களை நீங்கள் மறந்துடுறீங்களே. மக்களை செய்ய சொல்லிட்டு நீங்கள் செய்கிறது இல்லை. வ அன்தும் தத்லூனல் கிதாப், நீங்கள் வேதத்தை ஓதுறீங்க, வேதத்தை விளங்கி இருக்கிறீங்க, நீங்கள் விளங்கி கொண்டே இந்த காரியத்தை செய்கிறீங்களே, மக்களை மட்டும் ஏவுறீங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க. அஃபலா தஅகிலூன், உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். கண்ணிமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டு மக்களை ஏவ வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போதும் அந்த நபிமார்கள் செய்த உழைப்பை அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான். இப்போ நம்முடைய சமகாலத்தில் நம்ம கூட வாழக்கூடியவங்க அறவே ஈமான் இல்லாத ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. கண்ணு முன்னாடியே அல்லாஹ்வை நம்பாதவங்க, அல்லது அல்லாஹ்வை நம்புவாங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. நம்மளோட பழகிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. நாம் அவங்ககிட்டலாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இதை விளக்கிடணும். ஒரு தடவையாவது அவங்க காதில் செய்தியை கொண்டு போய் சேர்த்துடணும். நம்முடைய கொள்கை என்ன என்பதை அவங்ககிட்ட சொல்லிடணும். நம்ம கீழே வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, அல்லது நம்ம கூட பிரயாணத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க மாற்று மத சகோதரராக இருப்பாங்க. நாம் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து இந்த விஷயத்தை அறிமுகம் செய்யவில்லை என்றால் அவங்க நம்மை தவறாக விளங்கி கொள்வாங்க. இவங்கெல்லாம் அந்நியவங்க, இவங்கெல்லாம் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, இவங்களாம் ரொம்ப பரிசுத்தமானவங்க என்பதாக நம்ம விட்டு ஒதுங்கி தவறான சிந்தனையிலே போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்மை பற்றி எதிரான சிந்தனை ஊட்டப்பட்டுருவாங்க. அதனால் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நம்முடைய ஈமான் சார்ந்த விஷயங்களை ஈமான் இல்லாத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்கல ரெண்டாவது, கட்டாயம் இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. யாரையும் நிர்பந்தித்து இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றதுலாம் இஸ்லாத்தில் கிடையாது. ஒரு காலம் யாரும் உலகத்தில் அப்படி செஞ்சது கிடையாது. அவதூறான செய்தி உலகத்தை சொல்லப்படுது. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, வாளை காட்டி மிரட்டி இஸ்லாம் பரத்தப்பட்டுச்சு. எங்கேயும் வரலாறுல பார்க்க இயலாது. அப்படி மிரட்டி இஸ்லாத்துக்கு எடுத்ததாக எந்த வரலாறையும் காட்ட இயலாது. மிரட்டுவது செல்லாதது. இஸ்லாம் பரவியது எதை கொண்டு என்றால் முஸ்லீம்களுடைய நற்குணங்களை கொண்டு. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யிஆ. இந்த உழைப்பு செய்கிறீங்க, மக்கள்கிட்ட அல்லாஹ் பற்றி சொல்கிறீங்க, மறுமையை பற்றி சொல்கிறீங்க, அசலான வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் அமல் செய்கிறீங்க, மக்களையும் அமலின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட முக்கியமான சில தன்மைகள் இருக்கணும். முஸ்லீம்கள்கிட்ட விசேஷமான தன்மை இருக்கணும். என்னது? ஒரு தீமையை நீங்கள் தடுப்பதாக இருந்தால் அதை நன்மையான விஷயத்தை கொண்டு தடுங்க. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யிஆ. ஒருத்தர் தீமை செய்கிறாரு, தீமைக்கு தீமை பதில் ஆகாது. பழிக்கு பழிங்கிற இடம் வேற. அல்லாஹ் அடுத்த சூறால அதையும் சொன்னான். சொர்க்கவாசியருடைய சிஃபாத்துகள் அல்லாஹ் சொல்லும் போது, சஹாபாக்களுடைய சில தன்மைகளை சொல்லிட்டு வரும்போது, அவங்க பழிவாங்க சக்தி இருந்தும் பழிவாங்க மாட்டாங்க, மன்னிச்சு விட்டுருவாங்க. பழிவாங்க சக்தி இருக்குது. அநியாயம் செய்யப்பட்டிருப்பாங்க,
பழிக்கு பழி வாங்க மாட்டான். அது முக்கியமான சிஃபத்தாக சொல்லுவான். பழி வாங்கலாம், இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. ஒருத்தர் ஒரு பல்ல உடைச்சிட்டார் அநியாயமாக சண்டையில், அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் பழி வாங்குறாங்க அதே அளவு பல்ல தான் உடைக்கணும். உடைக்க முடியுமா? அவர் யதார்த்தமாக அடித்தார், ஒரு பல்ல 2 பல்ல உடஞ்சிச்சு. திருப்பி நான் பழி வாங்குறேன்னு சொல்லி ஒரு பல்ல தான் உடைக்கணும். கரெக்டாக உடைக்க முடியுமா? 2 பல்லு போனால் அது அநியாயமாக போயிடும். அப்போ அல்லாஹ் சொல்லுவான் இந்த இடத்த நீங்கள் மன்னித்து விடுவது சால சிறந்தது. அவங்களுக்கு மகத்தான கூலி நம்மிடத்துல இருக்குது. ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். பழிக்கு பழி வாங்க சரியத்தில் இடம் இருக்குது. ஒருத்தர் கொலை செஞ்சிட்டார் அநியாயமாக, பழிக்கு பழியாக அவர் கொலை செய்யப்பட வேண்டும், அதான் ஷரியத்து. ஆனால் அந்த குடும்பத்தார்கள் மன்னிச்சு விட்றாங்க. எங்களுக்கு ஏதாவது பிணை தொகை தந்துட்டு அவரை விட்டுறோன்னு சொல்கிறாங்க. இவங்க மன்னிப்புக்கு அல்லாட்ட அவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்குது. ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். அதனால தான் இதை நபிமார்கள் இதை கையாண்டாங்க. பழி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் பழி வாங்கவில்லை. குறைஷிகளை மன்னிச்சு விட்டாங்க மக்கா வெற்றியின் போது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை கிணத்துல தூக்கி போட்ட அத்தனை சகோதரர்களையும் கடைசியில் 40 வருஷத்துக்கு பேர் சந்திக்கிறாங்க, மன்னிச்சு விட்டாங்க. லா தஸ்ரிப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். சஹாபாக்களும் இதை கையாண்டாங்க. பழி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் பல சந்தர்ப்பம் சஹாபாக்களுக்கு வந்துச்சு, மன்னிச்சு விட்டாங்க. இதான் இஸ்லாம். இதனால என்ன ஆகும்? அதில் பிரதிபலிப்பா அல்லாஹ் சொல்றான், فَإِذَا الَّذِي بَيْنَكَ وَبَيْنَهُ عَدَاوَةٌ كَأَنَّهُ وَلِيٌّ حَمِيمٌ. உங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க, உங்களை அழிக்கணும் திட்டம் போடுறாங்க. நீங்கள் இருக்கக்கூடாது இந்த நாட்டில், முஸ்லீம்களை வேற இருக்கணும் திட்டம் போடுறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களோட உபகாரமாக நடக்கிறீங்க. இது எதிரியாக தான் இருக்கணும்னு இல்லை, கூட பிறந்த சகோதரன்ட்டையும் இது வரும், கணவன் மனைவிண்டாலும் வரும், பெற்றோர் பிள்ளைங்கண்டாலும் வரும், பக்கத்து வீட்டுக்காரங்கண்டாலும் வரும், மாற்றார்கள்ண்டாலும் வரும். எல்லா இடத்துலையும் இது பொருந்தும். அநியாயம் செஞ்சு பாதிக்கப்பட்டுக்கிறோம், அவர் திருப்பி அநியாயம் செய்யாமல் என்ன செய்கிறார்? உபகாரம் செய்கிறார். இது பெரிய அந்தஸ்து. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில்மன் கத்தாக். உங்களை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவங்களோட சேர்ந்து வாழுங்க. உங்களை யார் துண்டிக்கிறாங்க, நீங்கள் வேண்டாங்கிறாங்க, உன் பந்தமே எனக்கு தேவையில்லை, விரட்டி விட்றாங்க, ஆனால் நீ அங்கே போய் சேர்ந்து வாழுன்னு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அங்கே சேர்ந்து வாழுங்க. இப்போ சேர்ந்து வாழ்கிறதுனா எப்போதும் அன்பாக சந்தோஷமாக உறவாடிட்டு இருக்கிறது மட்டும் சேர்ந்து வாழ்கிறது ஆகாது. எங்கே பிரிவுண்டு வருதோ, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில், ஏதாச்சும் ஒரு திருமண விஷயங்களில், அதாவது கொடுக்கல் வாங்கல, ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரும் மனிதங்கிற அடிப்படையில், அங்கே பிளவுகள் ஏற்படும் சண்டை சச்சரவில். அந்த சண்டை சச்சரவையே மௌத்து வரைக்கும் வச்சுக்கிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சந்தர்ப்பம் கொஞ்சம் சேர்ந்துருங்க. பல நல்ல நாட்கள் அல்லாஹ் தர்றான், விசேஷமான நாட்கள் வருது. இந்த சந்தர்ப்பங்களெல்லாம் பயன்படுத்தி சலாமாவது சொல்லிடுங்க அவர்கிட்ட. நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, யார் இதில் முந்தி கொள்கிறாரோ அவர் சிறந்தவர். இந்த இருவரில் சிறந்தவர் யார்? யார் முந்தி கொள்கிறாரோ சலாம் சொல்வதில் அவர் சிறந்தவர். பிறகு நபி ஸல்லல்லாஹு செய்தார்களோ அவங்கள மன்னிச்சிரு. அவங்கள என்ன செஞ்சிருங்க? மன்னிச்சிருங்க. மன்னிப்புன்னா என்னங்க? இத்தனை அநியாயம் செஞ்சார், நான் அதை மன்னிச்சிட்டேங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அதை சொல்லி காட்டாமல் இருக்கிறது தான். அதை என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அது திருப்பி திருப்பி எடுத்து பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி செஞ்சான், இதை மறக்க முடியுமா? நான் அவனை மன்னிச்சு விட்டுட்டேன், இல்லாட்டி எப்பயோ அவன் கதையை முடிஞ்சு போய்க்கு. அவன் மன்னிக்கலைன்னு அர்த்தம், மன்னித்ததாகவே ஆகாது. சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு சஹாபிட்டையும் ரசூலா இப்படி கூப்பிட்டு கேட்டதில்லை, உமரே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ஒரு நாள் என்னை வெட்டதானே வந்தீங்க வாள் எடுத்து, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தான் பார்த்தீங்களா, என் துவா பரக்கத்தான். என்னைக்கா சொல்லிப்பாங்களா? எங்கேயும் பார்க்க இயலாது. எத்தனையோ சஹாபாக்கள் எச்சிலை துப்புனவங்க இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை வாரி தூயவங்க மக்காவில், அவங்களாம் பின்னாடி ஹிதாயத்து கிடச்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அந்த பார்வையாக கூட பார்த்தது இல்லை இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கம், அவங்க மேலே உள்ள கவலை, அவங்க மேலே செஞ்ச உழைப்பு, அவங்க செஞ்ச உபகாரம், அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அந்த தன்மையை தான் இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவா. உங்களை பற்றி வெறுப்பும் விரோதமும் இருந்தாலும் நீங்கள் செய்கிற உபகாரம் உங்களுடைய உற்ற நண்பனாக ஆக்கிறோம். எப்படிப்பட்ட நண்பன்? வலியுன் ஹமீம். உங்களை பாதுகாக்கும் நண்பனாக ஆக்கிடுவான். உங்களை அழிக்கணும், நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போடுறவங்க கூட நீங்கள் செய்கிற உபகாரம், உங்களுடைய நடத்தை,
நீங்கள் விட்டு கொடுப்பது, மன்னித்து விடுவது, அவங்க ஹிதாயத்துக்காக துஆ செய்வது, இந்த குணம் அவர்களை எப்படி ஆக்கி வேண்டும் என்றால், இவங்கெல்லாம் நாட்டுக்கு தேவை, இந்த மக்கள் இல்லாமல் இந்த நாட்டில் வாழ முடியாது, அந்த எதிரிகள் உள்ளத்தை அல்லாஹ் அன்பை போட்டுருவானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாள் எடுத்து வெட்ட வந்தவங்க தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் கடைசியில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து செய்தியை கேள்விப்பட்டவனு என்ன சொன்னாங்க, யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அவர் கழுத்தை வெட்டிடுவேன்னாங்க. மௌத்து உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு போயிட்டாங்க, ஜனாசா இருக்குது, சஹாபாக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அல்லாஹ்வுடைய நபி போயிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டு வாசலில் நின்று சொல்கிறாங்க, யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துன்னு சொன்னால் அவங்கள வெட்டிடுவேங்கிறாங்க. மற்றவங்களுக்கும் சந்தோஷம்தான், மௌத்தாகாமல் இருந்தால் நல்லது தான். ஆனால் என்ன முடிவு தெரியலையே. உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி சொல்லி காட்டுவாங்க, நான் ஏன் அப்படி சொன்னேன்டா, நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மெல்லாம் மௌத்தான பேர் தான் வருவாங்கன்னு நினச்சோம், நமக்கெல்லாம் தொழு வைப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். இப்போ அவங்க மௌத்தான சமயத்தை நான் நினைச்சது, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி தூர் சீனா மலைக்கு போய் அல்லாஹ்ட தௌராத்தை வாங்குறதுக்காக சில நாட்கள் போயிட்டு வந்தாங்களோ, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட போயிருக்கிறாங்க, வருவாங்க, நான் இது சொல்லிட்டு தானே போவாங்க, சொல்லாமல் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க அப்படிங்கிற நினைப்பில் தான் மௌத்துங்கிற சிந்தனை எனக்கு ஏற்றுக்க முடியலைன்னாங்க. பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த உறுதியான அந்த நிலைப்பாடு, சில வசனங்களை எல்லாம் சொல்லி, உமரே உட்காருங்க, ரொம்ப பேசாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ல, உமர் ரலியல்லாஹு முடியாதுன்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. பிறகு மெம்பரில் ஏறி எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி உமரை தானே உட்கார வச்சு ஆயத்தை ஓதி காட்டினாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கபலிஹிர் ருசுல் அஃப இம்மாத அவ் குத்திலன் கலஹுத்தும் அலா ஆகாபிக்கும். அல்லாஹ் கேட்பான் ஒரு ஆயத்தில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இந்த மாதிரி எத்தனையோ தூதர்கள் வந்துட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நாள் இறந்து விட்டால் அல்லது அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் புறமுதுகு காட்டி இஸ்லாத்தை விட்டு போயிடுவீங்களா? அல்லாஹ் கேட்குறான், நபி மௌத்தாயிட்ட தீன் விட்டுருவீங்களா? இந்த வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மெம்பரில் ஓதி காட்டிட்டு சொல்கிறாங்க, யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்கினார்களோ அவர்கள் விளங்கி கொள்ளட்டும், அவர்களுடைய கடவுள் மௌத்தாகிவிட்டார். யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கினார்களோ அவர்கள் விளங்கி கொள்ளட்டும், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான். ஹுவ ஹய்யுன் லா யமூத், அவன் மௌத்தாகவே மாட்டான், அவன் உயிரோடு இருக்கிறான். அப்போ தான் உமர் ரலியல்லாஹு தஆலானுக்கு உஷார் வருது. அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆயத்து இப்படி ஒன்று இருக்குதுங்கிறது அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அப்போ தான் இறங்குனது போல் எனக்கு சிந்தனை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த சிஃபாத், அந்த தன்மையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டி, இந்த தன்மைகளை முஸ்லீம்கள் உருவாக்கி கொள்ளணும். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவங்க, அது குடும்பத்தில் இருக்கலாம், முஹல்லாவில் இருக்கலாம், ஊரில் இருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம், நமக்கு மத்தியில் இருக்கலாம், நமக்கு வெளியிலிருந்தும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய தன்மை எப்படி இருக்கணும், நல்ல உபகாரம் செய்யும் தன்மையாக இருந்தால் அந்த எதிரி கூட உங்கள் உற்ற நண்பனாக ஆயிடுவான். இதுதான் சஹாபாக்கள் எல்லாருமே யார், அப்படி இருந்தவங்களை தான் அல்லாஹ் அப்படி மாற்றி காட்டினான். அதான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், நபியே நீங்கள் மட்டும் கடுகடுப்பான சுபாவமுடையவராக இருந்திருந்தால், நீங்கள் அல்லாஹுடைய கிருபையினால ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹுடைய கிருபையில் நீங்கள் சாஃப்டாக நடந்தீங்க, மக்கள்கிட்ட ரொம்ப இரக்கமாக அன்பாக நடந்ததுனால தான் இந்த சஹாபாக்கள் உங்களை அண்டி இருக்கிறாங்க. வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவுலிக், நீங்கள் மட்டும் கடுகடுப்பான சுபாவமுடையவராக கடுகடுப்பானவராக இருந்திருந்தால் இவங்கெல்லாம் எப்பயோ உங்களை விட்டு போயிருப்பாங்க. அப்போது முஸ்லீம்களிடம், குறிப்பாக மற்றவங்களுடைய ஹிதாயத்தை ஆசைப்படக்கூடியவர்களிடம் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், நல்ல நல்ல எண்ணங்கள், உபகாரத்தன்மை இருக்கணும். அநியாயம் செய்கிறவனுக்கும் உபகாரம் செய்யணும். அநியாயம் செய்கிறவனுக்கும் குடும்பத்தில் நாங்கள் அநியாயம் செய்கிறாங்க, அவங்க என்ன செய்யணும், நமக்கு நல்லா தெரியுது இவங்களாம் அநியாயம் செய்கிறாங்க, அநியாயம் செய்கிற வீட்டுக்கு கொடுத்து விடணும். கொடுப்பாங்களா? மனசு வருமா? பொம்பளைகளுக்கு கொடுக்குறத தடுப்பாங்க. கொழுப்பு தானே உங்களுக்கு, உங்கள் பேச்சை தான் கேட்க மாட்டுறாங்களே, உங்களுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, எதுக்கு அவுட்லாம் கொடுத்துட்டு தடுப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாக்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, தங்களை எதிர்க்கிறவங்க, தன்னை வேண்டாண்டு சொல்கிறவங்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, உற்ற தோழர்களாக தோழிகளாக இருந்தாங்க. விரோதிகளாக இருந்தவங்களாம் நண்பர்களாக மாறின சரித்திரங்கள் ஏராளம். முழு வரலாறும் அதுதான். இஸ்லாம் இதை கொண்டு தான் பரவுனுச்சு. நம்ம வாழக்கூடிய கால சூழ்நிலை, நம்ம நாட்டுடைய சூழ்நிலையும் இன்றைக்கி அதுதான். இன்றைக்கி நம்ம மாற்று மத சகோதரர்கள் மேலே இரக்கம் கொண்டு அவங்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இருக்குது. ஒரு சஹாபி
துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ரலியல்லாஹு தஆலா மக்காவுக்கு வர்றாங்க. வரக்கூடிய சமயத்தில் குறைஷிகள்லாம் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் போய் சந்திச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தௌஸ் கூட்டத்தின் தலைவர் அவர் சிலையை வணங்குறதுக்காக, அந்த காலத்தில் சிலையை வச்சு தானே தவாஃப் செய்வாங்க மக்காவில் அறியாமையில். இப்போ அதுக்காக வர்றார். இப்போ குறைஷிகள் வாசல்லே தடுத்து நிப்பாட்டி சொல்கிறாங்க, உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு முஹம்மது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் பேச்சை கேட்டுறாதீங்க, காதில் பஞ்சை வச்சுக்கிடுங்க என்பதெல்லாம் சொல்லி உள்ளே அனுப்புகிறாங்க. அவர் காதில் பஞ்செல்லாம் வச்சுட்டு போகிறார். அவ்வளோ மோசமான ஆள் உள்ளே இருக்கிறாரா, அவர் பேச்சை கேட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லி இவர் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும் போதே மண்டையில் யோசனை வருது. என்னது, காதில் போய் பஞ்சை வச்சுக்கிட்டா சுற்றுவாங்க, நம்ம அவ்வளோ முட்டாளா, ஏதாவது காதில் விழுந்தால் நல்லதாக இருந்தால் ஏற்றுக்க போகிறோம், இல்லாட்டி விட்டுற போகிறோம், அதுக்கே பஞ்சையெல்லாம் வைக்கிறதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டார். காதிலேருந்து எடுத்துட்டு சுற்றி தேட ஆரம்பிச்சிட்டார். சும்மா இருந்த ஆள், அவர் சும்மா இருந்தால் கூட சும்மா சுற்றிட்டு போய்ப்பார். அல்லாஹ் தான் சொல்லுவான், அல்லாஹை நிராகரிக்கிறவங்க, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவங்க இஸ்லாம் என்னும் ஜோதியை தங்கள் வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். யுரிதூன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், தங்களுடைய வாயாலே ஊதி அமர்த்தலாம் நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான், அந்த ஊதுறதையே காரணமாக வச்சு வளர்த்து நல்லா பற்றிக்கிட்டு எரியும். நீ அமர்த்தலாண்டு போய் ஊதுனா அது என்ன செய்யும், நல்லா பற்றிக்கிட்டு எரியும். அதாங்க நடந்துச்சு. சும்மா போன ஆளை கூப்பிட்டு இவர் பேச்சை கேட்காதனோன்னு தேட ஆரம்பிச்சிட்டார். சொல்லுவாங்க, அரபியில் ஒரு பழமொழி இருக்குது, அல் இன்சான், ஒரு மனிதன் இருக்கிறானே, ஹரீசுன் அலாமா முனியா, எதன் மீது அவன் தடுக்கப்படுகிறானோ அதில் பேராவல் வரும். ஏன் இதை தடுக்கிறாங்க, போய் தான் பார்த்துருவோமே, தடுக்க போய் செய்வான் அதை. அப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது யார் அந்த முஹம்மது தேடினார், அப்படி என்ன அவர் பேசுகிறார், பேச்சை தான் கேட்டுருவோமே, சுற்றிக்கிட்டே இருக்கிறார். நபிசாசம் காபா பக்கத்தை தொழுதுட்டு இருக்கிறான், குர்ஆன் ஓதி தொழுதுட்டு இருக்கான். இந்த நிற்கிறார் பக்கத்து நின்று அப்படியே கேட்குறாரு ஓதுற வசனம். அவங்க அரபிகள் அல்லாஹுடைய வசனத்தை கேட்டு அப்படியே உள்ளத்தை, என்ன அழகான வார்த்தை, இதை போய் சூனியங்கிறானுங்க. நபிசாசம் தொழுது முடிக்கிறதுக்குள்ள ஹிதாயத்தே கிடச்சி போச்சு. நபிசாசம் தொழுது பின்னாடியே போனார், எல்லாத்தையும் சொல்லி காட்டினார். யா ரசூலல்லாஹ், யா முஹம்மது, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, ஆனால் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் உங்கள் மார்க்கத்துக்கு வர ஆசைப்பட்றேன், என்ன செய்யணும் சொல்லுங்கள். நபிசாசம் களிமா சொல்லி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு அடுத்தது, இதுதான் விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கவலை இருக்குதோ அந்த கவலை அப்படியே அடுத்த வினாடி அவங்ககிட்ட யாரெல்லாம் ஈமான் கொள்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்துடும். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்கள் மூலமாக அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தந்துட்டான், என் மூலமாக என் சமுதாயம் தௌஸ் கூட்டத்துக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான்னா அந்த கராமத்தை, அந்த அற்புதத்தை காட்டி என் மக்கள் நான் இஸ்லாத்துக்கு கூப்பிடுவேன், எனக்காக துவா செய்யுங்கன்றார். நபியோட கவலை என்ன, ஒவ்வொரு சஹாபியும் இந்த உம்மத்திലേക്ക് ஒவ்வொரு முஸ்லீமும் தாய் ஆகணும். அந்த ஃபிக்ர் உடனே பிரதிபலிக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மொதல் அன்னைக்கு ஈமானை ஏற்றிக்கிட்டோமே என்ன கேட்டாங்க, நான் முஸ்லீம் ஆகிட்டேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் அதை செய்யுங்கன்றாங்க. அவங்களே கேட்பாங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லி. ஒவ்வொருத்தவங்களையும் தாய் ஆக்குனாங்க. ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சரியான முறையில் வாகனத்தை உட்காந்து வண்டி ஓட்ட முடியல, முது வலியாக இருக்குது, துவா செய்யுங்க. நபிசாசம் சும்மா துவா செஞ்சு அனுப்பலை, அவருடைய நெஞ்சில் தட்டி கொடுத்து, அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதி, அல்லாஹும்ம சப்பித்துஹு, அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியம் மஹதியா, அல்லாஹ் இவர் உறுதியாக வாகனத்தை உட்காருவதற்கு ஆற்றலை கொடு. இந்த பிரயாணம் என்னவா இருக்கணும், மக்களுக்கு நேர்வழி காட்டும் பிரயாணமாக இவருடைய பிரயாணம் இருக்கணும். இவரை நேர்வழி காட்டக்கூடியவராகவும் நேர்வழி பெற்றவராகவும் இவரை ஆக்குன்னு துவா செஞ்சு அந்த சஹாபி அனுப்புகிறாங்க. அந்த துவாவில் கூட மக்களுடைய ஹிதாயத்தை முன் வச்சு துவா செய்கிறாங்க. இப்போ இந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நபிசான் துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் இவருக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை கொடு, இவர் அதை வச்சு மக்களை ஹிதாயத்துக்கு போட்டோம். அப்போ அவருடைய நெற்றியில் ஒரு வெளிச்சம் வருது. அவர் இருட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே போகிறாரு, வெளிச்சம் வருது நெத்தியில். அந்த வெளிச்சத்தால் ஊருக்குள்ளே போகிறாரு. அவருக்கு ஆச்சரியம், அல்லாஹ் கொடுத்த பெரிய அற்புதம். அவர் ஒரு துவா செய்கிறாரு, அல்லாஹ் இது நெற்றில் இருக்கிறது வித்தியாசமாக இருக்குது, இது நான் வச்சிருக்கிற கைத்தடியில் இந்த வெளிச்சத்தை கொடுத்தா டார்ச் லைட்டு மாதிரி இப்படி போகலாமேன்னு அவர் அல்லாட்ட துவா செய்கிறாரு. அது கம்புக்கு மாற்றப்படுது. அப்படியே அதை வச்சு ஊருக்குள்ளே போய் இதெல்லாம் காட்டி அல்லாஹை பற்றி சொன்னார். ஈமான் பக்கம் அழைப்பு கொடுத்தாரு. யாரும் ஏற்றுக்கல. அவருடைய வீட்டில் மனைவி, அவருடைய தாய் தந்தையர் முஸ்லீம் ஆனாங்க. அந்த ஊரில் தோஸ் கூட்டம் எல்லாருமே அவரை நிராகரிச்சிட்டாங்க. இவர் கடுமையான கோபம், ஊர்க்காரங்க மேலே வெறுப்பு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் திருப்பி நபிசாஸ்திரம் மக்காவுக்கு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த தௌஸ் கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சிடட்டும், நீங்கள் பத்வா செய்யுங்க, இவங்க யாரும் ஹிதாயத்லாம் கிடைக்காது. நபிசாஸ்திரம் அப்படி செய்வாங்களா? நபிசாஸ்திரம் துவா செஞ்சாங்க,
அல்லாஹும் மஹதி தௌசா, அல்லாஹும் மஹதி தௌசா, அல்லாஹும் மஹதி தௌசா. எல்லாம் தௌஸ் கூட்டத்துக்கு ஹிதாயத்தை கொடு, தௌஸ் கூட்டத்துக்கு ஹிதாயத்தை கொடு 3 தடவை துவா செஞ்சுட்டு இந்த சஹாபிட்ட சொன்னாங்க. இதான் அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன். அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, இவர்கிட்ட உள்ள மிஸ்டேக் என்னன்னு சொன்னால், இவர்கிட்ட சாஃப்டான குணம் இல்லை, நளினமான சுபாவம் இல்லை, கோபக்காரராக இருக்கிறாரு, ஏற்றுக்கில்லைன்னு பத்துவா செய்யுங்கிறாரு. நபிசாசன் அபூஜால்கிட்ட எத்தனையோ முறை 70 தடவை போயிட்டு வந்துட்டாங்க, அபூலஹப்ட்ட எத்தனையோ தடவை போயிட்டு வந்துட்டாங்க, கோபமே வரல, வெறுப்பே வரல, துவா தான் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, அலைக்க பிர் ரிஃப்க், இப்போ போங்க, அவருக்கு ஒழுக்கம் சொல்லிடுற வாங்கி சொல்லி அனுப்புனாங்க, போய் சாஃப்டான முறையில் வேலை செய்யுங்க. உங்கள் பேச்சை மறுத்தாலும் சரி, விரட்டுனாலும் சரி, திட்டுனாலும் சரி, முகம் சுளிக்காதீங்க. கவலை தான் வரணும், கோபம் வரக்கூடாது. அல்லாஹ் விளங்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் அந்த மக்களால் அடித்து விரட்டப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி அந்த ஊரை அழிக்கும் போது என்ன சொன்னாங்க நபிசாசம், ஃபைன்னஹும் கௌமி லா யஅலமூன், அல்லாஹ் என்னதான் இருந்தாலும் இவங்க ஏன் சமுதாயம், அல்லாஹ் இந்த ஊரை அழிச்சிடவானா. பழி வாங்குற குணம் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கும். அந்த கட்டத்தில் விளங்காமல் செய்கிறாங்க, அல்லாஹ் இவங்களை மன்னிச்சிரு, இவங்க இல்லாட்டியும் உங்கள் சந்ததிகளுக்காவது ஹிதாயத்து கிடைக்குமே. இந்த தன்மை முஸ்லீம்கள்கிட்ட வரணும். நம்மளுடைய எதிரிகளை பார்த்தா கூட கவலை வரணும், அல்லாஹ் இவன் ஹிதாயத்து வந்தா இவன் உன்னுடைய நெருக்கமான நல்லடியானாக ஆயிடுவானே, இவன் தீனை பாதுகாக்கக்கூடியவனாக ஆயிடுவானே சொல்லி அந்த குணத்தை நம்ம உருவாக்கி கொள்ள தான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அப்படி செய்தால் உங்களுடைய எதிரி கூட உங்களை பாதுகாக்கும் நண்பனாக மாறிடுவான். அப்போ அந்த சஹாபி இந்த துவாவை வாங்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மகிட்ட அந்த தன்மை இல்லை, அல்லாஹ்ட நபி இவ்வளோ துவா செய்கிறாங்க, எப்படியோ அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு போய் உழைப்பு செய்கிறாங்க. நபிசாசன் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காலே மதீனாவுக்கும் போயிட்டாங்க. போய் 6-7 வருஷத்துக்கு பிறகு அந்த சஹாபி வர்றாரு, துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 70 அல்லது 80 குடும்பத்தார்களை கூட்டிகிட்டு வர்றாங்க ஈமான் ஏற்றிக்கிட்டு. பெரிய ஒரு கூட்டத்தோடு மதீனாவுக்குள்ளே வர்றாங்க. அதில் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. தௌஸ் கூட்டத்தை சேர்ந்தவங்க. அபூ ஹுரைராவுடைய ஹிதாயத் இந்த துஃபைல் தௌசி ரலியல்லாஹு தஆலா உழைப்பில். அப்போ அவங்க அவ்வளோ பொறுமையோட நிதானத்தோட மக்களால் அவளை சிரமங்களை சகித்து கொண்டு துவா செய்யணும். உழைப்பு செஞ்சால் பத்தாது. ஒருத்தர் போய் தாவத்து கொடுத்துட்டோம் அதோட முடியாது. உழைப்பு தனிமையில் இரவுல அல்லாட்ட அழுது உங்கள் பேரை சொல்லி துவா செய்யணும். இது சஹாபாக்குடைய பழக்கம். இது குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிலாஃபத்தில் அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, ஷாம் தேசத்தில் இப்படி ஒரு மனிதர் முஸ்லீமாக இருந்து குடித்து கொண்டு இருக்கிறார். எங்கங்க ஷாமில் ஒருத்தர் குடிக்கிறாருன்னு இங்கே கவலைப்படுறாங்க மக்கா மதீனாவில். சரி அங்கே உள்ளவங்க அங்கே பார்த்துக்கிடுவாங்க, அவங்கள போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை. உடனே லெட்டர் எழுதுறாங்க. எதை எழுதுனாங்க? என்ன தோதப்பட்ட சூரா காஃபிருடைய ஆரம்பம், ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம் காஃபிரில் ஸம்ப் காபிலித் தௌப் ஷதீதில் இகாபிதித் தௌல் லா இலாஹ இல்லாஹு இலைஹில் மசீர். இதை மட்டும் எழுதி அவருக்கு அனுப்புகிறாங்க. லெட்டர் எழுதி அனுப்பிட்டு அந்த சபையில் இருந்த ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்து நீ துவால இருங்கிறாங்க. நீங்கள் துவால இருங்க, அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். கொடுத்து அனுப்பும் போது அவர்கிட்ட சொல்கிறாங்க, அவர் போதையான நிலைமையில் இருந்தால் இதை கொடுக்காதீங்க, எப்போ போதை தெளிந்திருப்பாரோ அப்போ இதை கொடுங்கிறாங்க. அவர் துவால இருக்கிறாரு. இங்கேருந்து ஷாமுக்கு போகிறாங்க லெட்டர் தூக்கிட்டு, அவர்கிட்ட போய் கொடுக்கப்படுது. அவர் தெளிஞ்ச பிறகு அதை பார்க்குறாரு. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹுடைய வசனம் உள்ளத்தை மாற்றுது. காஃபிரில் ஸம்ப் என்ன அல்லாஹ் சொல்கிறான்? இது யார்கிட்டேருந்து வந்த வேதம்? இது அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? காஃபிரில் ஸம்ப் பாவத்தை மன்னிக்க கூடியவன். காபிலித் தௌப் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். ஷதீதில் இகாபிதித் தௌல் அதே நேரத்தில் கடுமையாக தண்டனை செய்யக்கூடியவன். தித்தௌல் அதிகமான விசாலமாக வாரி வழங்கக்கூடியவன். லா இலாஹ இல்லாஹு அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. இலைஹில் மசீர் அவனிடம்தான் திரும்பி வர வேண்டியது இருக்கிறதுங்கிற ஆயத்தை தான் அனுப்புனாங்க. இவர் திரும்பி திரும்பி படித்து தௌபா செஞ்சிட்டார். ஒருத்தருடைய ஹிதாயத்துக்கு இவ்வளோ முயற்சி செய்ய வேண்டியது இருக்கு. அதான் சொல்லுங்க, உழைப்பு செய்யுங்க, யாரும் வழிகட்டவன்னு சொல்லி விட்டுறாதீங்க. எத்தனையோ மக்கள் மஸ்ஜிதுக்கு வந்தவங்களை விட வராதவங்க யாரால முஸ்லீம்களை வெளியே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெருங்கூட்டம் ஈமான் இல்லாத மக்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்குது. அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் மறுமையில் கொத்து கொத்தாக அள்ளி நரகத்தில் போடுவானா ஈமான் இல்லாத மக்களை. இப்போ மலக்கள் கேட்பாங்களா, யாருமே வரலையா அவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்கிறதுக்கு? எல்லாம் வந்தாங்க, நாங்கள் நம்பலைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பகுதியில் வாழக்கூடியவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சுன்னா நம்ம போய் சொன்னோமா, ஒரு தடவையாவது எத்தி வச்சோமா, நம்மளை நாளைக்கு மறுமையில் ஆகிரத்தை மாட்டி கொடுத்துடக்கூடாது. அப்போ இந்த கவலை நம்ம உள்ளத்தில் வரணும்.
அதனால அல்லாஹ் சொல்லுவான், வலா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யா இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சனு செய்யா ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். என்னதான் உங்களுக்கு எதிராக யார் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம சரியாக முறையாக செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதிரான சூழ்நிலை சாதகமாக மாற்றிடுவான். அந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. சூரத்து ஷூரா ஓதப்பட்டுச்சு. சஹாபாக்குடைய முக்கியமான தன்மை மஷூரா செய்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் மஷூரா இல்லாமல் சஹாபாக்க செய்ய மாட்டாங்க. அது அல்லாஹ் புகழ்ந்து சொன்னான். சொர்க்கவாசல் அடையாளத்தில் ஒன்று தான் அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஆலோசனை செய்து செய்வார்கள். அந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அந்த மாதிரி ஆலோசனை செய்யணும். அந்த ஒழுக்கங்கள்லாம் மார்க்கத்தை சொல்லி தரப்பட்டிருக்குது. அதையெல்லாம் நாம் புரிந்து நம்முடைய காரியங்களை மஷூரா அடிப்படையில் செய்யணும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தன் ஹிலாஃபத்தில் நிறைய மஷூராவை கொண்டு உம்மத்தில் ஹயாத்தா இருக்குது. இப்போ குரான்லாம் சேகரம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த குரானை சேகரிக்கணும் அப்படின்ட்டு உள்ளத்தில் அல்லாஹ் போட்டது உமர் ரதி அந்த உள்ளத்தை தான். இதை கூட சஹாபாக்கள் ஏற்க மறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் செய்யாத நாங்கள் எப்படி செய்வோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை. குர்ஆன் தனித்தனி பிரதியாக அவங்கவுங்கள்ட்ட அதாவது தோள்கள்லையும் எலும்புகள்லையும் இலைதலைகளையும் எழுதப்பட்டிருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்படி குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகள்லாம் ஷஹீதாக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க போர்க்களத்தில். பின்னாடி வரக்கூடிய அடுத்த தலைமுறைகிட்ட குர்ஆனை எப்படி கொடுக்குறது? இப்படி செதறி கிடந்தாக்கா மொத்தமாக ஒரு புக்கு வடிவில் மொத்தமாக எல்லாம் 30 ஜுஸும் ஒரு ஆள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் நம்ம முழு உலகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற கவலையை கொண்டு வரும்போது அபூபக்கர் ஏக்க மறுக்கிறாங்க. நபிசாசியாதை நான் எப்படி செய்வேங்கிறாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப வலியுறுத்தி சொன்ன பிறகு அவங்க உள்ளத்தையும் அல்லாஹ் போட்டான். இது காலத்தின் அவசியம், செஞ்சு ஆகணும். அதே மாதிரி இந்த பொறுப்பை ஆட்ட கொடுத்தாங்க, சேகரிக்கிற பொறுப்பை. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு வாலிப சஹாபி, காத்திபுல் வஹி எழுதக்கூடிய சஹாபி. அவங்ககிட்டையும் சொல்லப்படுது. அவங்களும் ஏக்க மறுக்கிறாங்க. ஒரு பாறையை நவத்த சொன்னால் கூட நவத்துவேன், நபிசாகம் சொல்லாத நான் எப்படி செய்வேங்கிறாங்க. உம்மத்தனை வலியுறுத்துறாங்க. இல்லை, இது காலத்தின் அவசியம், செஞ்சே ஆகணும். இது செய்யாட்டி பின்னாடி உம்மத்துக்கு இது இல்லாமே போயிடும். அவங்க உள்ளத்தையும் அல்லாஹ் போடுறான். அதுக்கு பிறகு அவங்க தான் 2 நபர்கள் ஒவ்வொரு ஆயத்துக்கு 2 பேரை சாட்சியாக வச்சு ஆயத்தை கோர்வை செய்கிறாங்க. அவங்க ஹாஃபில் தான் இருந்தாலும் 2 சாட்சிகளை வைத்து ஆயத்தைகளை கோர்வை செஞ்சு 30 ஜுஸா நீ கையில் கிடச்சிருக்கு. இல்லாட்டி இந்த குர்ஆன்கிற செல்வம். இப்படி பல விஷயங்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தன் ஹிலாஃபத்தில் பல விஷயங்கள். இப்படி நம்ம ஜமாத்தா 30 நாளும் மஸ்ஜிதில் தராவி தொழுகிறோமே, இது உமர் ரலியல்லாஹு தன்னுடைய கட்டளை தான். அவங்களுடைய ஹிலாஃபத்தில் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஜமாத்தா தொழுகை நடக்காது. அவங்கவுங்க 2 பேர் 3 பேர் வீட்டில் தனியால் தொழுவாங்க, தொழுவாமல் இருப்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. இல்லாட்டி இந்த ரமலானுடைய சிறப்பே இல்லாமல் போயிடும் உம்மத்தில். இப்படி ரமலானுடைய இரவுடைய இந்த காட்சியெல்லாம் பார்க்க இல்லாது. நம்ம எப்பவும் போல் இஷா தொழுவிட்டு போனால் நோம்பாவாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு தான் அதை வற்புறுத்தாங்க. ஒரு இமாமின் கீழே ஜமாத்து 30 நாள் நடக்கணும் வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்குப்படி பார்த்தா 3 நாள்த்தையும் வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மிச்சம் வச்சு தான் செய்வோம்னு சொன்னால் 3 நாள் தான் தொழுவணும், அது பிறகு தொழுவக்கூடாது. சஹாபாக்கு 30 நாள் ஒரு குரானை முடிக்க வைக்கணுங்கிற சுன்னத்தை ஆயாத்தாக்குனது சொன்னாங்க. இது நிஅமல் பிதா, இது பிதாத்தில் சிறந்த பிதத்து. தீனை பாதுகாக்கிறதுக்காக சில பிதத்தை செய்யப்பட்டோம். தீனை எந்த விஷயம் செஞ்சால் அந்த விஷயம் செய்யலைன்னா அது உம்மத்தில் இல்லாமல் போயிருந்து இருந்தால் அதை பாதுகாக்கிறதுக்காக செய்யப்பட்டான். புதுசாக சில அமல்களை தான் உண்டாக்கக்கூடாது. எந்த விஷயம் நமக்கு முன்மாதிரி சஹாபாக்கிட்ட இருக்குதோ அதில் ஏதாச்சும் ஒன்று கிடைத்தாலும் நமக்கு அது ஆதாரம் தான். ஹைர். ஆக இந்த மாதிரி பல விஷயங்கள் மஷூரா அடிப்படையில் இந்த உம்மத்தில் ஹயாத்தாக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா துன்யாவுடைய விஷயமாக இருந்தாலும் தீனுடைய காரியங்களாக இருந்தாலும் சுன்னத்தான முறையில் மஷூரா செய்வதை நாம் கற்றுக்கொண்டு மஷூரா அடிப்படை காரியங்களை செய்வோமையானால் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மஷூரா செய்து யார் ஒரு காரியத்தை செய்வார்களோ அதில் நஷ்டமோ கை சேதமோ கிடையாது, அந்த முடிவு நல்ல சிறப்பாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. சொர்க்கவாசிகளுடைய என்ன நல்ல தன்மைகள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானோ அந்த எல்லா நல்ல தன்மைகளுக்கும் சொந்தக்காரர்களாக ஆக்கி நம்மின் மூலமாக முழு உலகத்திலேயும் அல்லாஹ் ஹிதாயத்தை பரவ செய்வானாக. தீனுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹ்.